அடைமழை காரணமாக ஒரு மாதம் சென்னை மாநகர பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருந்தது. மழை நின்று பள்ளிகள் திறந்த போதிலும் இன்னும் மழையினால் நேர்ந்த சோகத்தை பற்றி மனம் திறக்காத பள்ளி மாணவர்களை பற்றி பதிவு செய்கிறது இந்த செய்தி தொகுப்பு. எதிர்பாரா மழையையும் அதனால் எப்பொழுதும் கண்டிராத சேதங்களையும் சந்தித்த சென்னை இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. மாநகரில் போக்குவரத்து மற்றும் அனைத்து அத்தியாவசிய வசதிகளையும் ஓரளவு சரி செய்த பின் கடந்த திங்களன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. பல மாணவர்கள் தங்களின் முக்கிய சொத்தான புத்தக பையையும் அதனுள் இருந்த அவர்களின் உயிருக்கு உயிரான புத்தகங்களையும் மழைக்கு காவு கொடுத்து விட்டனர். அங்கே தண்ணி வந்துடுச்சு, இடுப்புக்கு மேலே தண்ணி வந்துடுச்சு, என் புத்தகம்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. எனக்கு ஒரு பயம் வந்துச்சு, எக்ஸாம் வருது, எக்ஸாமுக்கு நான் என்ன பண்ணுறது, புக்ஸ் எல்லாம் போயிடுச்சு, நான் எப்படி படிக்கிறது அப்படி சொல்லி எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எல்லாருக்கிட்டையும் நோட்ஸ் வாங்கி எழுத ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக எழுதிட்டுருக்கேன். எழுதி முடித்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் கொடுப்பேன்னு சொல்லி நாங்கள் தூங்கியிருந்தோம். நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் ஆயா, எங்கள் தம்பி எல்லாரும். செகண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு, தொண்டை முட்டை தண்ணி வந்துச்சு பார்த்தீங்கன்னா. அப்போ தூங்கி இருக்கும்போது எங்கள் ஏரியாவில் 33 பேர் இறந்துட்டாங்க. அதில் ஒரு ஆள் தான் நாங்கள் நினச்சோம். பார்த்தா நாங்கள் வெளியே போட்டில் காப்பாற்றிட்டாங்க எங்களை. வெளியே வந்துட்ட பிறகு நாங்கள் இப்போ எங்கள் சொந்தக்கார வீட்டில் தான் தங்கியிருக்கோம். திருப்பியும் வீட்டில் போய் நாங்கள் பார்த்தோம், ஃப்ரிட்ஜு எல்லாம் போயிடுச்சு, மிதக்கு தண்ணி இன்னும் பாதி இருக்குது. இப்போ நாங்கள் எங்கள் சொந்தக்கார வீட்டில் தான் தங்கியிருக்கோம். தனது அரையாண்டு உழைப்பு வீணாகிவிட்டதே என்று வருத்தப்படுவதா, இல்லை தனது குடும்பம் உயிர் பிழைத்ததை எண்ணி தன்னை சமாதானப்படுத்திக் கொள்வதா என்று பாதிப்படைந்த மாணவர்கள் கவலை தோய்ந்த குழப்பத்தில் உள்ளனர். இவர்களின் மனநிலையை மீட்டெடுப்பது ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெரிய சவாலாகவே உள்ளது. கல்வி நிலையங்கள், பள்ளிக்கூடங்கள், பள்ளிக்கல்வித்துறை என்ன செய்யணும்னா, அந்த குழந்தைகளை முதலில் அன்போடு பள்ளிக்கு அழைக்கணும். அந்த குழந்தைகள்கிட்ட மனசு விட்டு பேசணும். இந்த வெள்ளத்தை பற்றி அவங்க கிட்ட விவாதிக்கலாம். அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் கவுன்சில்ன்ற பேரில் நீங்கள் கவுன்சிலர்ஸை கூட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. டீச்சர்ஸே கவுன்சிலர்ஸாக மாறணும். அப்போ டீச்சர்ஸ் அவங்க கிட்ட ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷரை ஏற்படுத்தி, எதையும் நாம் இழந்ததை பெறலாம், நீங்கள் ஈஸியாக படிக்கலாம், தேர்வுன்ற கட்டாயம் கிடையாது, 100 மார்க் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்கள் நல்லா படிங்க என்ற தைரியத்தை கொடுத்தால் 100ஐயும் வாங்குவாங்க. 100க்கு மேலே நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த அறிவையும் அவங்க பெற முடியும். போர்டு எக்ஸாம் எஸ்பெஷலி ஃபேஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ட்ராமேட்டிக்கான ஒரு பீரியட். அவங்களுக்கு எப்படி தான் நம்ம பண்ண போகிறோன்ற கேள்வி உள்ளே ஓடிட்டே இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், சொசைட்டி, ஈவன் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் சைடில் எல்லாருமே நம்ம அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கணுமோ இருந்தால் தான் அவங்களுக்கு திருப்பி அந்த தன்னம்பிக்கை நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா இந்த எக்ஸாமினேஷன் எல்லாமே முழுக்க முழுக்க கான்ஃபிடன்ஸ் பேஸ்டு தான். ஸோ எந்த ஒரு குழந்தை கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் போதோ டெஃபினட்டாக என்ன மார்க் வாங்க முடியுமோ அதை விட கம்மியாக தான் வாங்கும். அது அந்த குழந்தையோடைய டோட்டல் பர்சனாலிட்டியை டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் நிறையா சப்போர்ட் பண்ணணும். இது ஒரு பிரச்சனையே இல்லை, பார்த்துக்கலான்னு பார்க்கணும். கவர்மெண்ட் சைட்லையும் எவ்வளோ அவங்களால முடியுமோ ஒரு ஹெல்ப் பண்ணால் நல்லதாக இருக்கும். சில மணி நேரத்தில் அனைத்தையும் இழந்தனர். பேரிடர் என்றால் என்னவென்று கண்முன்னே கண்டனர். கனவுகளையும் புத்தகங்களையும் கையிலிருந்து மழை நீர் அடித்துச் சென்றது. எதை இழந்த போதிலும் நம்பிக்கையை இழக்காமல் பள்ளி திரும்பியுள்ள நம் மாணவர்கள் நிச்சயம் பாராட்டுக்கு உரியவர்களே.